வணக்கம். யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியம்? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய சிறப்பா அமைக்கிறதுக்கும் ஒரு தெளிவான திட்டம் தேவை. இந்த விளக்கத்துல உங்க வாழ்க்கைய நீங்களே ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி டிசைன் பண்றதுக்கு உதவ போற 10 தினசரி பழக்கங்கள பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையோட ஆர்கிடெக்ட், அதாவது கட்டிடக் கலைஞர் யாரு? இந்த கேள்விதான் நம்ம முழு உரையாடலுக்கும் அடித்தளம். பதில் சிம்பிள், நீங்க தான். உங்க வாழ்க்கைய நீங்களே வடிவமைக்கிற இந்த பயணத்தை தொடங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பில்டிங்குக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த பில்டிங்கே நிக்கும் இல்லையா? அதே கணக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும். ஒரு வெற்றிகரமான நாளுக்கு காலையில நம்ம போடுற அடித்தளம் ரொம்ப வலுவா இருக்கணும். அதுக்கான பழக்கங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம முதல் பழக்கம். இந்த உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முழிக்கிறது. இது ஏதோ டிசிப்ளின் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. உங்க நாளோட முதல் சில மணி நேரத்தை, அந்த கோல்டன் ஹார்ஸ உங்களுக்காகவே சொந்தமாக்கிக்கிறது. அந்த நேரம் அது ஒரு தங்கம் மாதிரி. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபோன் கால்ஸ் இல்ல, மெசேஜ் இல்ல. அந்த அமைதியான நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும்தான். உங்க சிந்தனைக்கு, திட்டமிடலுக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி. ரெண்டாவது, காலையில அந்த அமைதியான நேரத்துல நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கலாமா? அதுக்கு தான் டெய்லி எக்ஸசைஸ். ஐயோ, மணிக்கணக்கா ஜிம்ல இருக்கணுமான்னு நினைக்காதீங்க. வெறும் 10 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த சின்ன முயற்சி உங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி, மூளைய சுறுசுறுப்பாக்கி, நாள் முழுக்க உங்களை ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியோட வச்சிருக்கோம். இது ஒரு சின்ன முதலீடு, ஆனா பலன் ரொம்ப பெருசு. மூணாவது பழக்கம். இப்போ உங்க மைண்டும் பாடியும் செம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபுல் பவர்ல இருக்கும். இந்த பவரை எங்க யூஸ் பண்ணலாம்? நம்ம மூணாவது பழக்கம் இதுதான். இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை முதல்ல தூக்கி போடுங்க. காலை நேரத்துல நம்ம மூளை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், நம்ம மன உறுதியும் அதிகமா இருக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அன்னைக்கோட பெரிய சேலஞ்சை முதல்லயே முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை காலையிலே அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மிச்ச நாள் ரொம்ப ஈஸியா போகும். ஓகே, மார்னிங் ஃபவுண்டேஷன் சூப்பரா போட்டாச்சு. இப்போ நாள் முழுக்க இதே எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் எப்படி மெயின்டைன் பண்றது? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நாலாவது, நம்ம நாலாவது பழக்கம் சாப்பாடு. யோசிச்சு பாருங்க, ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி தான் நம்ம உடம்புக்கு சாப்பாடு. சர்க்கரை, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அது மதியானம் டக்குன்னு உங்களை டல்லாக்கிடும். அதுக்கு பதிலா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்க எனர்ஜி லெவல் நாள் முழுக்க ஸ்டெடியா ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது, ஐந்தாவது, நம்ம உள்ள இருக்கிற எனர்ஜியை சரி பண்ணிட்டோம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கு? அதுவும் ரொம்ப முக்கியம். கசகசன்னு இருக்கிற ஒரு ரூம் நம்ம மனசையும் குழப்பிடும். ஆனா நீட்டா அடுக்கி வச்ச ஒரு டேபிள் உட்காந்து பாருங்க, உங்க ஃபோக்கஸ் லெவலே வேற மாதிரி இருக்கும். சொல்லப்போனா நம்ம வெளிச்சூழல் நம்ம அகச்சூழலோட ஒரு பிரதிபலிப்பு தான். நம்பர் 6, நம்ம ஆறாவது பழக்கம் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். ஆழ்ந்த வேலை, அதாவது டீப் வாக். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. ஒரு பக்கம் டீப் வாக், இன்னொரு பக்கம் நார்மல் வாக். டீப் வாக்னா என்ன? எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்ல வேலை செய்யறது. அப்படி 1 மணி நேரம் செஞ்சா போதும். அது டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பல மணி நேரம் செய்யற வேலையை விட பல மடங்கு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. இதுதான் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி. சரி, ஒரு நாளை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி நல்லா பில்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த நாளை எப்படி முடிக்கிறது? அதான் ரொம்ப முக்கியம். அந்த நாளை வெற்றிகரமா முடிச்சு அடுத்த நாளுக்கு எப்படி தயாராகிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏழாவது, சாயங்காலம் ஆனா போதும் நம்ம கவனத்தை ஈஸியா திசை திருப்புற ஒரு விஷயம் இருக்கு, சோஷியல் மீடியா. நம்ம ஏழாவது பழக்கம் அதை பத்தி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்க நேரத்தையும் கவனத்தையும் திருடுறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதனால நீங்களா ஒரு லிமிட் செட் பண்ணி உங்க கண்ட்ரோலை உங்க கைக்கு கொண்டு வாங்க. எட்டாவது பழக்கம். சரி, சோஷியல் மீடியால இருந்து மிச்சப்படுத்துற அந்த நேரத்தையும் கவனத்தையும் என்ன பண்ணலாம்? அதை நம்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம எட்டாவது பழக்கம். தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கிறது. பெரிய கோர்ஸ்லாம் படிக்கணும்னு இல்ல, டெய்லி ஒரு 10 பக்கம் புக் படிங்க, இல்ல ஒரு புது ஸ்கில்ல கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா போக போக இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்பர் 9, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கணுமா? அப்போ இந்த 9வது பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்னைக்கு ராத்திரியே பிளான் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். 1, இன்னைக்கு என்ன முடிச்சிங்கன்னு பாருங்க. 2, நாளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 3 வேலையை எழுதுங்க. 3, இதெல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். ஃபைனலா 10வது. சரி, நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான 10வது பழக்கத்துக்கு வந்துட்டோம். ஒரு நாளை எப்படி ஒழுக்கமா முடிக்கிறது. தூங்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை தொடவே தொடாதீங்க. ஏன்? அந்த போன்லேருந்து வர ப்ளூ லைட் உங்க தூக்கத்தை கெடுத்துடும். நல்லா தூங்குனாதானே அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியோட எந்திரிக்க முடியும். இவ்ளோ விஷயங்கள் சொன்னோமே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா?
ரொம்ப சிம்பிள். இந்த எல்லா மாற்றங்களும் நீங்க எடுக்க போற ஒரே ஒரு சின்ன முடிவுல தான் தொடங்குது. அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நாளைக்கு இதுல என்ன பழக்கத்தை நீங்க முதல்ல ஆரம்பிக்க போறீங்க? யோசிக்காதீங்க. உடனே உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கைய நீங்களே டிசைன் பண்றதுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த விளக்கப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க.